வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து நம்ம தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்தோங்க. ஓகேங்களா, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 4-5 வாழை மரம் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வாழை மரம். இங்கே வந்து நம்ம வச்சது வந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து மரம் வச்சுருக்கோம். இப்போ குட்டி செடியாக தான் வந்திருக்கு. ஓரளவுக்கு மரம் வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து இந்த மாதிரி க்ளீனாக ஓரளவுக்கு கொத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது வந்து மஞ்சள் தோட்டங்க. இந்த மஞ்சள் தோட்டத்தில் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து நோய் வந்து வேரில் வந்து பூச்சி வந்திருக்குங்க. ஓகேங்களா, இன்னும் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், இன்னும் நம்ம போடலை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் பள்ளமான இடம். இது வந்து கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் டைட்டான மண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தண்ணி தேங்குச்சு இந்த இடத்துல. தண்ணி தேங்கி என்ன ஆயிருக்குன்னா, இந்த இலைகள்லாம் வந்து ஃபுல்லாக அடியில் இருக்க கிழங்கு, வேரில் இருக்க கிழங்கு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. நமக்கு என்ன மாதிரி டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா கிழங்கே உருவாகலை நமக்கு. இது கிழங்கே இன்னும் வரல. இந்த மாதிரி வேர் முடிச்சில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையாக இருக்குது. பாருங்கள், இன்னும் வந்து நமக்கு கிழங்கே வைக்கல. ஆக்சுவலி ஒரு செடி வந்து 10 ருபீஸுங்க நம்ம கொடுக்கறதே பொங்கலுக்கு. நம்ம அப்படி தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து 7 ருபீஸ் கொடுத்தோம். மார்க்கெட்டுக்கு கொடுத்தது நம்ம தனியாக கொடுத்தது, வீட்டுக்கிட்டே கொடுத்தது வந்து 10 ருபீஸ்னு கொடுத்தோம் ஒரு பிளான்ட்டு. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மஞ்சள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து வேர் தான் டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கு நம்ம வந்து எதுவும் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் நம்ம வந்து மருந்து கொடுக்கல. பாருங்களேன், ஃபுல்லாகவே இது வந்து இந்த பக்கம் கொஞ்சமாக இருந்தது. இந்த பக்கம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளான்ட் இல்லாமல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இருந்தது. அது பிளான்ட்டு ஃபுல்லாகவே வந்து மடிஞ்சு போச்சு தாளெல்லாம். மீதி இருக்கிற இடமும் ஒரு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. பாருங்கள், இங்கேருந்து நம்ம அது எப்படி மூவ் ஆகுது பாருங்களேன் பிளான்ட்டு. இந்த மாதிரி மஞ்சளில் வந்து இலைகள் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்சே ஆகாது. ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து பழுத்து கீழே இருக்கிறது தான் வரும். இந்த மேலே இருக்கிற துளிரில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்து இந்த மாதிரி மாறவே மாறாது. பாருங்கள், புள்ளி புள்ளியாக இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு யாருன்னா மஞ்சள் விவசாயம் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுக்கலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, லாஸ்ட் இயர் வந்து இல்லை நம்ம கரும்பு போட்டிருந்தோம். ஓகேங்களா, கரும்பு போட்டிருக்கும் போது அதனுடைய அடிக்கட்டைகள் இருக்கும் இல்லையா, அந்த கட்டை வந்து செல்லு பூச்சி சாப்பிட்டு அந்த செல்லு பூச்சி வந்து நம்ம இந்த கிழங்கை வந்து பாதிச்சிருக்கலாம். கரெக்டாக என்னன்னு தெரியலங்க. ஆனால் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. மஞ்சள் வந்து ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மஞ்சள் பற்றி எதனா தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் என்ன மாதிரி மருந்து கொடுக்கலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பின்னாடி நட்ட மஞ்சளுங்க. இந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து இது வந்து குரங்கு பண்ண வேலைங்க. எந்த மாதிரி வந்து பிச்சு போட்டிருக்கு பார்த்திங்களா. செடி நல்லா இருந்திருக்கு. இந்த இலைகள்லாம் பறித்து இங்கே பாருங்கள். மஞ்சளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே என்ன பண்ணாது, எந்த ஒரு அனிமலுமே வந்து சாப்பிடாது, பிக்காது. பட் இந்த குரங்கு வந்து என்ன பண்ணியிருக்கு பார்த்திங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பருத்திக்காய் குரங்கு அனுமார் ஏன் தான் நம்மளை இவ்வளோ சோதிக்கிறாருன்னு எனக்கு உண்மையாக தெரியலங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி பாருங்கள் ஒடிச்சு இந்த காயெலாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ தான் இன்றைக்கி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க வீட்டில் பருத்தி வந்து சூப்பராக வச்சுருக்கு, செடி வந்து அருமையாக வளர்ந்துருச்சுன்னு. பார்த்திங்கன்னா தெரியும், என் ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பருத்தி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. செடியுமே பார்த்திங்கன்னா நோயெலாம் ஒன்றும் இல்லைங்க, நோய் பூச்சி ஒன்றும் இல்லை. சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு நம்மளுடைய பருத்தி தோட்டத்தில். நம்ம பருத்தியெல்லாம் எப்போயும் நிறைய போடலைங்க. பாருங்க, காய் சூப்பராக வச்சுருக்கு, காய் நல்லாயிருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது,
ஃபுல்லாக எல்லா செடியிலையும் பாருங்கள், செடிக்கு செடி இந்த மாதிரி பறித்து சாப்பிட்டு போயாச்சு. ரொம்ப 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 ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது நமக்கு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் இவ்வளோ ஒரு செடியை வந்து வளர்க்குறது வந்து அவ்வளோ வந்து ஈஸி இல்லைங்க. ஓகேவா? ரொம்ப பார்த்து வளர்க்குறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. நம்ம தோட்டப்பயிர்னு சொல்லிட்டு இது தனியாகவே போட்டிருப்போம். ஓகேங்களா? தோப்பு இல்லாமல் தோட்டம் தனியாக போட்டிருப்போம். பருத்திலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப குட்டிஸாக இருந்தது, வளர்ச்சியே இல்லாமல் இருந்தது. உங்களுக்கு நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரில. இந்த மண்ணில் இது தாங்க ஃபஸ்ட்டு பயிர் வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த நிலம் வந்து ரெடி பண்ணி நம்ம போட்ட ஃபஸ்ட்டு பயிர் வந்து இந்த பருத்தி தான். ஓகேங்களா? இது வேலி ஓரம். இந்த மாதிரி பருத்தி போட்டு இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளையிறது. ஆனால் இது பாருங்களேன், இந்த மாதிரி ஃபுல்லாக கிளைகளை ஒடிச்சு விட்டுருக்கு, காயெல்லாம் பறித்து சாப்பிட்ருக்கு. ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை விவசாயத்தில் வந்து நம்ம உழைக்கிற உழைப்பை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஓகேவா? ஏன்னா ஒரே ஒருத்தவங்களாம் வந்து இவ்வளோ பயிரெலாம் பண்ண முடியாது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. நாங்கள் பருத்தி வந்து நான் அப்போவே சொன்னேன் போட வேணாம், ஆனால் அது பறிக்கிறதுலாம் ரொம்ப டெய்லி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வருதா இல்லையான்னு ட்ரையல் மாதிரி தான் நம்ம வந்து இது ஒரு 30 சென்ட் இருக்கும், அந்த அளவுக்கு தான் நம்ம பருத்தி போட்டிருக்கோம். ஏன்னா 1/4 கிலோ விதைகள் தான் நம்ம பருத்தி நடவு பண்ணியிருக்கோம். மீதியெல்லாம் நம்மளுக்கு நெல், மஞ்சள், கலக்காய் அந்த மாதிரி தான், வேர்க்கடலை அந்த மாதிரி தான். இந்த மஞ்சளை என்ன பாடுபடுத்தியிருக்கு பாருங்களேன். நம்ம வந்து தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதா, இப்போ நம்ம இதை பண்ணுறதா, ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. பயிரெலாம் நல்லா விளைஞ்சி வர நேரத்தில் தான் இந்த குரங்கு வந்து என்ன பண்ணும், இந்த மாதிரி பண்ணும். நெல் பாருங்கள், நெல்லும் வந்து சூப்பராக வந்திருக்கு. நெல் வந்து சூப்பராக இருக்குங்க, பார்க்கறதுக்கு வந்து பக்காவாக இருக்குது. என்ன ஒன்று நிறைய வந்து கிளைக்கல. ஓகேவா? அதர்வைஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நெல் வந்து சூப்பராக இருக்குது. என்ன பண்ணோம், களை பறிச்சோங்க. நான் கூட களை பறித்து என் கை ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சுங்க. சரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இதனுடைய ஒரு இலைகளும் வந்து அப்படியே பிளேடு மாதிரி கை வந்து அறுத்துடுச்சுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி தானே பண்ணியிருப்பாங்க எல்லாருமே, வேலை செய்வாங்க. ஒரு அரிசிக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல வந்து செய்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மள மாதிரி மேட்டு பகுதியில். ஆனால் இதில் என்ன ப்ளஸ்னால் அந்த இடத்துல வந்து விளைச்சல் வந்து கம்மியாக இருக்கும், நம்மள மாதிரி இடத்துல விளைச்சல் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க செம்மண்ணில். எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல, ஆனால் நெல் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நெல்லில் எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. மஞ்சள் கலர் ஆகிடுச்சு, பூச்சி ஃபுல்லாக சாப்பிடுது, செடி வந்து நல்லா க்ரோ இல்லை, நிறைய அந்த களை பயிர்கள் நிறைய அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து சூப்பராக நம்ம நெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெல் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2 ஏக்கரை போட்டிருப்போமா, 2 ஏக்கர் வரும். 2 ஏக்கர் நம்ம நெல் போட்டிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு வந்து நெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் இயற்கை உரங்கள் கொடுத்தாலும் செயற்கை உரம் கொடுக்கலனா வந்து ஒன்றும் பண்ண முடியலைங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன், நான் ஒருத்தர் கூட கமெண்ட்டில் சொல்லலை. நம்ம வந்து இதுக்கு வந்து ஏதோ பூச்சி மருந்து கொடுத்தாங்க, ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உரம்னே சொல்ல, டிஏபின்னு நினைக்கிறேன், அதுதான் கொடுத்தாங்க. யூரியா போட வேணாம்னு சொல்லிட்டோம். மேக்ஸிமம் யூரியா வந்து போடலை, டிஏபி தான் கொடுத்தா. அது இன்றைக்கி தான் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். நடந்த இந்த பயிரெலாம் களைஞ்சிருக்கு பாருங்கள். சூப்பராக வந்து வந்திருக்கு. வரப்புலாம் பாருங்கள், வரப்பு ஃபுல்லாக கலக்கா முளைச்சிருக்கு. ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை போட்டிருந்தோம் இல்லையா, கண்ணுக்கு எற்ற தூரம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, நான் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் வீடியோ போடுவோம் பாருங்கள், எல்லாம் வெறும் மண் ஒன்று தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்மர் நமக்கு. ஓகேங்க,
இருட்டாயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. என்ன நாங்கள் என்ன ஒர்க்கு டெய்லி என்ன ஒர்க்குன்னா, நாம் ஒரு லேண்ட் வந்து போட்டிருப்போம்னா அது ஃபுல்லாக கல்லாக இருந்தது. ஆள் நிறைய பேர் நம்ம ஆள் வச்சு நம்ம கல்லெல்லாம் எடுத்து ஓரம் கொட்டி அந்த நிலத்துல வந்து இப்போ கார்த்திகை மாதம் வேர்க்கடலை பட்டம் இல்லையா, தண்ணி கலக்கான்னு சொல்லுவாங்க, தண்ணி கட்டுற பருவம் அது. அந்த கலக்கா போடுறதுக்காக ஒரு நிலத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம நல்லா இருந்த எல்லா ஏரியாவும் நெல், மஞ்சள், கருணக்கிழங்கெல்லாம் போட்டுட்டோம். அந்த ஒரு 2-3 கைனி தான் இருக்குது கலக்கா போடுறதுக்கு. அதுக்கு வந்து நம்ம அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து கரெக்டான டைமில் வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் காமிச்ச பயிருக்கெலாம் என்ன மாதிரி வந்து ஒரு சொல்யூஷன், இது எல்லாமே நான் பிரச்சனைகள் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்னு தோட்டத்துக்கு மட்டும் நிறைய பேர் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம அன்றாட சாப்பிட்ற பயிர்களுக்கும் வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா? எங்கள் மாமா போய் கடையில் அவர் என்ன மருந்து அந்த இதில் கொடுக்குறாங்களோ எல்லா மருந்தும் வாங்கிட்டு வந்துடுறாரு. என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து போடாமல் இங்கே வேலை நடக்கலை. இதுதான் உண்மை. நமக்கும் ஆசை தான் நம்ம இயற்கையான உணவு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை விட பூச்சி வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியலைங்க. மருந்து அடித்த பிறகு தாங்க இந்த நெல் பயிராக குத்தலாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி, ஓகே, முடிச்சுக்கலாம். ஓகேவா? இருட்டாயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.